பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஜெனசிஸ் சாப்டர் 15 verse 4. ஆதியாகமம் 15:4 நான் உங்களுக்கு தருகிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உன் சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி 5ஆம் வசனம், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே பூண்டுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றான். எலியேசர் தான் எனக்கு சுதந்திரவாளி அப்படின்னு 3ஆம் வசனத்துல கேட்டான். just read also verse 3. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான். என் வீட்டில் பிறந்த பிள்ளை தான் இவன் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான். நோ 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 நோ, அவன் உனக்கு சுதந்திரவாளி கிடையாது. உனக்கு வரக்கூடிய சுதந்திரவாளி நான் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம். அது வரும்போது நம்பிக்கையில் இல்ல, வெளியே வா அப்புறம் உன்னை வெளியே அழைச்சிட்டு போற. வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தனை ஆண்டவர் கையை பிடிச்சி வெளியே அழைச்சிட்டு போறாருன்னா how much the Lord was very close to Abraham. இந்த க்ளோஸ் இன்டிமேஷன் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்குதா? இந்த க்ளோஸ் இன்டிமேஷன் உறவு நமக்கு ஆண்டவருக்கு இருக்கா? வீட்டுக்குள்ள வந்து உன்னை கையை பிடிச்சி உன்னை வெளியே கொண்டு வந்து வானத்தின் நட்சத்திரத்தை பார், என்னவியா நீ என்ன முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு அப்படி என்னவையா, அது போல உன் சந்ததி இவனமா இருக்கும். இவ்வளவு இருக்குமா? என் சந்ததி இவ்வளவு இருக்குமா? எனக்கு ஆசீர்வாதம் இவ்வளவு இருக்கா? என் காலத்துக்கு அப்புறம் இவ்வளவு பிளஸிங்ஸ் கத்தர் வச்சிருக்கிறாரா? என் தலைமுறைகளுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரா? கத்தர் பேசிட்டு இருக்க பாருங்களேன். நான் எப்பவுமே தலைமுறைகளை குறித்து யோசிக்கிறேன். அடுத்த தலைமுறை தான் ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகள், நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைகள் படக்கூடாது. நம்ம விழுந்து எழுந்த சூழ்நிலைகள் பிள்ளைகள் விழக்கூடாது. நம்மளை தடுக்கி விட்ட சூழ்நிலைகள் பிள்ளைகள் தடுக்கக்கூடாது. நம்ம தோற்று போன இடங்களில் நம்ம பிள்ளைகள் தோற்கக்கூடாது. அவர்கள் நின்று இந்த உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும். அதற்கு தான் கத்தர் பேசி கொண்டிருக்கிறார். இவ்வளவா என் சந்ததி இவ்வளவு இருக்குமா? அப்போ அவன் பெற்றெடுக்கும் போது ஈசாக்கை பார்க்கும்போது, டே ஈசாக்கு, நீ நட்சத்திரண்டா, உன்னை நகைப்பெண் பெற்றெடுத்த உன் தலைமுறை, நம்ம தலைமுறை நட்சத்திரமா மாறப்போகுது, ஒரு தேசமா மாறப்போகுது. நீ அதை பார்ப்ப, கண்டிப்பா உனக்கு அதை பாக்கியம் உண்டாகும். உன் பிள்ளைக்கு பிள்ளை பிறப்பா, பெரிய திட்டம் இருக்கு. 4 தலைமுறைகள் இதுக்குள்ள எங்கேயோ போறோம். 4 தலைமுறைக்குள்ள எங்கேயோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு கொண்டு போகிறார். இதெல்லாமே தீர்க்க தரிசனமாய் ஆபிரகாம் கண்டிப்பாக யோசிச்சிருக்கும். காரணம் என்னவென்று கேட்டால், அவனை கைப்பிடித்து வெளியே அழைத்துக் கொண்டு வானத்தை அண்ணாந்து பார், நீ வானத்தை அண்ணாந்து பார், தலையை தூக்கு, மேல நோக்கு, அண்ணாந்து பார். நீ பார்க்க வேண்டியது வானத்தை. வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் வானத்தை பார். பரலோகம் திறக்கப்படுகிறது, தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது, வியாதி பலவீன நுகம் கட்டு டைகிறது, சாத்தாண்ட தந்திரங்கள் முறிக்கப்படுகிறது. டேக் திஸ் prophetic word. பிறந்தநாள் திருமண காண்கிறவர்களை கத்த தொட்டு தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Receive it in Jesus name. Amen, amen. God bless you. Have a blessed day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.